எல்லாரும் இந்த மாதிரியே இருந்துட்டா பிரச்சனையே இல்ல. யாருங்க சொன்னா? நானும் அந்த மாதிரிதான். ஏதாவது சொல்றதுக்குள்ள மரியாதை இங்க போயிரு. சாப்பிட்டு ரம்யா, ஓரம் நடிக்காதீங்க. சாப்பிட்டு உங்க அக்கா என்கிட்ட இன்னும் லவ் யூன்னு மட்டும்தான் சொல்லல. ஆனா அதையும் சொல்லாம சொல்லிட்டேன். மாமா, இன்னைக்கு அக்காவோட பர்த்டே. பர்த்டேவா? அக்கா இங்க உஷா அக்கா. அம்மு, அம்மு. ஏய் கீர்த்தி, ஹாப்பி பர்த்டே ரம்யா. ஹாப்பி பர்த்டேக்கா. தேங்க் யூ. சரி பை. ரம்யா, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஏன் பார்த்துட்டே இருக்க? கட் பண்ணு. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ரம்யா. பார்த்து போதும், வந்து கேக் கட் பண்ணு. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. என்னடி, இன்னைக்கு கூட உங்க அம்மா வரமாட்டாங்களா? எங்க அம்மாக்கு ஒர்க் இருக்கு, அதனால தான் நான் மட்டும் வந்தேன். ஏன் அவங்க வந்ததா கேக் கட்டுறியா? வாயாடி. உன்னோட கம்மி தான். மேல என்ன தெரியுதுன்னு முகத்துல எவ்வளவு சந்தோஷம். நம்ம சந்தோஷமா இருக்கும் போதும் சரி, சோகமா இருக்கும் போதும் சரி, நம்மள அறியாமலே மேல பார்ப்போம். அது ஏன்னு தெரியுமா? இது கூடவா தெரியாம இருக்கும்? கடவுள்கிட்ட வேண்டிக்கிறதுக்கும் மன்னிப்பு கேட்கறதுக்கும். அதுதான் கிடையாது. உன் கூட நீயே பேசிக்கிறதுக்கும் உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கும். நல்லா யோசிச்சு பாரு. அப்படி நம்ம மேல பார்க்கும் போது நம்மளை பத்தி மட்டும்தான் யோசிப்போம். அது மனசுக்கு ஆறுதலாவும் நம்பிக்கையாவும் இருக்கும். எனக்கு நீங்க இப்படியே இருந்தா ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாம இவ்வளோ இருட்டுலயும் அழகா மின்றது நட்சத்திரத்தை பார்க்கும்போது எக்ஸ்ட்ராவா ஒரு சந்தோஷம். என்னை சுத்தி எவ்வளோ இருட்டு இருந்தாலும் எனக்கு கவலையே இல்லைன்ற மாதிரி. பரவாயில்லையே, உங்களுக்கு கத்த மட்டும்தான் தெரியும்னு நினைச்சேன். கருத்தாவும் பேச தெரியுது. வாட்ரமியா, என்ன மரியாதை குறையுது? சேச்சே, அப்படிலாம் ஒண்ணு இல்ல, சும்மா சொல்லி பார்த்தேன். இதுதான் கடைசி தடவை. நல்ல சான்ஸ் மாமா, மிஸ் பண்ணிடாத. அச்சச்சோ, மிஸ் ஆயிடுச்சு. என்ன பாக்குற? உங்க அக்கா தான் சொல்ல பாரு. அதுக்கு எதுக்கு இவ்ளோ சீன் போடுற? வாய் வைக்காதடி. எனக்கு என்னமோ அக்கா இன்னைக்கு ஓகே சொல்லிடுவான்னு தான் தோணுது. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்டுமா? கேளுங்க. நான் என்னதான் உன்னை திட்டினாலும் உனக்கு மேல கோவமே வராதா? அதுக்கு நீங்க தாங்க காரணம். உங்க முகத்தை பார்க்கும் போதெல்லாம் நீங்க பேசலைங்கிற கஷ்டத்தை விட நீங்க என் கூட இருக்குங்கிற சந்தோஷம் தான் எனக்கு அதிகமா இருக்கும். நீங்க எப்படி இவ்வளவு அழகான ஸ்டார்ஸை பாக்குறதுக்கு அதிகமான இருட்டையும் பார்க்க வேண்டியது இருக்கோ அந்த மாதிரி. நீ நினைச்சா நடந்துருமா? எங்க அக்கா பத்தி எனக்கு தெரியாதா?
ஆனா மாமா இன்னைக்கு ரம்யா கிட்ட எதுவும் சொல்லாது. அது எப்படி உனக்கு தெரியும்? என் மாமா பத்தி எனக்கு தெரியாதா? உனக்கும் உங்க அக்கா மாதிரி மூளையே இல்லடி. ரம்யாவே இப்பதான் பேச ஸ்டார்ட் பண்ணிருக்கா. அதுக்குள்ள மாமா மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லி எதுக்கு எடுக்கணும்னு நினைக்குது. என்னதான் நீ வாயாடியா இருந்தாலும் நீ சொல்றதும் சரியா தாண்டி இருக்கு. அதான் இந்த கீர்த்தி. ரொம்ப தாண்டி இருந்தாலும் மாமா இன்னைக்கே எல்லாத்தையும் சொல்லிட்டா நல்லா தான் இருக்கும். பாக்கலாம் பாக்கலாம். தேங்க்ஸ் குரு. தேங்க்ஸ் மட்டும் தானா? போலாமா? ரம்யா, ஹாப்பி பர்த்டே ரம்யா. பிரிச்சு பார்க்கலையா? இந்த சாரிக்கு தான் இவ்ளோ பில்டப்பா? ஏங்க உங்களுக்கு பிடிக்கலையா? அப்படி சொல்ல வரல. அது என்ன பொண்ணுங்களுக்கு சாரியை தவிர கொடுக்கறது பாரு கிஃப்டே இல்லையா? அப்படி இல்லைங்க, சேரீல நீங்க ரொம்ப அழகா இருப்பீங்க. எனக்கும் நீங்க சேரீ கட்டி பாக்குறதுனா ரொம்ப பிடிக்குமா, அதான். இது ஒண்ணு சொல்ல கத்து வச்சுக்கோ. ஏன் மொத்த ட்ரெஸ்ல தான் அழகா இருக்க மாட்டேனா? ஐயோ, நான் அப்படி சொல்ல வரலீங்க. பின்ன எப்படி? நான் சொல்லுவேன், ஆனா நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. சொல்லு. பொதுவாவே ஒரு விஷயம் இருந்து இல்லாம இருக்கிறதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்குல்ல, அந்த மாதிரி தாங்க புடவையும். நீங்க சேரீல இருக்கும்போது இது வரைக்கும் வெளிச்சத்தையும் நிறத்தையும் பார்க்காத ஒருத்தனுக்கு திடீர்னு பார்வை வந்தா எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி தான் உங்களை சேரீல பார்க்கும்போது எனக்கும். அது மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த அளவும் எங்க மறைஞ்சிருக்கோ அது மேலதானே ஆசையும் ஆர்வமும் அதிகமா இருக்கும். அதனாலதான் சேரீனாலே ஒரு தனி ஈர்ப்பு எல்லா பசங்களுக்கும், எனக்கும். போதும் போதும், நான் கூட ஒண்ணு என்னமோ நினைச்சேன். பரவாயில்ல, நீயும் நல்லா தான் பேசுற. போலாமா? என்ன அம்மு, போலாமா? என் வாயாடி உன்னையும் தான். அக்கா, நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தீங்களா? அடி பாவி, இப்படி நடிக்கிறே. சும்மா இரு. மாமா மாமா, என்னம்மா உன்னே தூக்கணுமா? பண்ணு சும்மா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, டைம் ஆயிடுச்சு. என்ன டிராப் பண்ணிடுறீங்களா? நீங்க ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணதெல்லாம் போதும், எனக்கு டைம் ஆச்சு. வந்து என்ன டிராப் பண்ணுங்க. என்னடி, நீ என் கூட வரையா? அம்மா திட்டுவாங்க. தேங்க்ஸ் அம்மு. நீ மட்டும் இல்லைன்னா இதெல்லாம் நீ நடந்திருக்காது. உங்க அக்காவை என்கிட்ட பேசிருக்க மாட்டாள். நான் என்ன மாமா பண்ணேன்? அவளோட பர்த்டே மட்டும் தானே உங்ககிட்ட வந்து சொன்னேன். இன்னைக்கு மட்டும் இல்ல, மேரேஜ் ஆனதுல இருந்தே நீங்க அவளுக்காக என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க, இப்படி எல்லாம் பாத்துக்கிட்டீங்க. எனக்கு என்னமோ அவ ஒன்னும் எனக்காகவும் உங்ககிட்ட வந்து பேசல, பர்த்டே செலிப்ரேஷன் நடந்ததுக்காகவும் பேசல. இவ்வளவு நாளா இப்படியே இருந்துட்டு எப்படி திடீர்னு சிரிச்சு பேசுன்னு நினைச்சு ஃபீல் பண்ணிருப்பா. கரெக்டான ஒரு ரீசன் அமைஞ்சிருச்சு, டக்குன்னு வந்து பேசிட்டா. இனிமேல் பாருங்க, எல்லாமே நல்லதாவே நடக்கும். சரி மாமா, பார்த்து பத்திரமா போங்க. ஓகே, நீ ஏதாவது கால் பண்ணு. சரி மாமா. மாமா, எனக்கும் அக்கா மாதிரியே சேம் டவுட் மாமா. இத பத்தி கேக்குற? நீங்க அக்காவை இப்படி பாத்துக்கிருக்கோம், அவளுக்கு இவ்ளோ லவ் கொடுக்கறோம், என்ன காரணமா இருக்கும்னு. அதான் பதிலையும் நீயே சொல்லிக்கிய. இல்ல, புரியல. எல்லாத்துக்கும் காரணம் லவ் தான். உங்க அக்கா கிட்ட இருந்து எனக்கு அது கிடைக்குமாங்கிறது தெரியாது, ஆனா கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் உங்க அக்கா மேல உள்ள லவ் எனக்கு கொஞ்சம் கூட குறைய போறது கிடையாது. எப்படி மாமா உங்களால மட்டும் இப்படி இருக்க முடியுது? ரம்யா, அத நான் லவ்ங்கிற வார்த்தைக்குள்ள சொல்ல விரும்பல. இங்க பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒண்ணு மேல பைத்தியம். எனக்கு உங்க அக்கா மேல,
சரி சரி மாமா, சரி பார்த்து பத்திரமா போங்க சரியா? சரி, நீ பார்த்து பத்திரமா போ. ம். ஹலோ ஹலோ, யாரு? நான் ரம்யா பேசுறேன். ரம்யா? போன் எடுத்தது யாருன்னு கேக்குற? சாரிங்க, பைக்ல வந்துட்டு இருந்தனா அதான் கவனிக்கல. நம்புறேன். சொல்லுங்க ரம்யா, சொல்லாமங்களாம கால் பண்ணிருக்கீங்க. ஏதாச்சும் முக்கியமான விஷயமா? ஏதாச்சும் முக்கியமான விஷயம் இருந்தா தான் கால் பண்ணுமா? இல்ல இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க எப்ப வேணாலும் கால் பண்ணலாம். கால் பண்ணா மட்டும் போதும். ஓவரா பண்ணாத. எப்ப வீட்டுக்கு வருவ? நான் இன்னொரு அது எப்படியும் ஒரு அரை மணி நேரம் ஆகுங்க. எதுக்கு அவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு வர? அம்மாவை டிராப் பண்ணிட்டு அவ கூட பேசிட்டு இருந்துட்டு போய் சாப்பிட்டுட்டு பத்திரனா உன் ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு போய் ஊர் சுத்திட்டு பொறுமையா வா. எனக்கு என்ன ரம்யா? வேண்டாம் வேண்டாம், நீ வரவே வேணாம். ரம்யா? என்னடா? இல்லைங்க, நீங்க எதுக்கு கால் பண்ணுன்னு சொல்லவே இல்லையே. போடா தண்டம்.